ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து மிஷன் வத்சாலயா அப்படிங்கிற ஸ்கீம் ஒன்று வந்துட்டு செயல்பட்டுருக்கு. அந்த ஸ்கீமில் வந்துட்டு சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன், அதாவது ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து இதில் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. நியூஸ் வந்தது 1/8/2025 வந்திருக்கு. இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னா 14/8/2025. இந்த 14/8/2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரவேற்கப்படுகிறது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனோட கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். போஸ்டிங் வந்து சூப்பர்வைசர் அப்படிங்கிறது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யூஜி பண்ணியிருக்கணும். யூஜியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இப்படிங்கிறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, யூஜிசி அப்ரூவல் அப்படிங்கிறதுல காலேஜ் வாங்கியிருந்தால் போதும். மோஸ்ட்டாக எல்லா காலேஜும் வந்து யூஜிசி அப்ரூவலாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 42 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக மோர் தென் 18 இருக்கிற மாதிரி இருக்கும். 18 to 42 அப்படிங்கிற ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 21,000ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசிக்காக 21,000னா இது ஒரு சூப்பரண்ட் போஸ்டிங். அப்படின்னா வந்து குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 19.5, அதாவது 19,500 தான் பேசிக் பேயாக இருக்கும். அடுத்து குரூப் 2Aவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 600 இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். இப்போ 20,000 சம்திங் அது மாதிரி தான் வரும். ஸோ இதோட சேலரி பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கும் மேலே, அதாவது குரூப் 2, அதாவது குரூப் 4, குரூப் 2A அதுக்கு மேலே இருக்கிற சேலரி பேக்கேஜாகவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணிவிடுங்க. மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டோட வெல்ஃபேரை பற்றியும் டெக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எல்லோரும் ஐடி தான், அதேமாரி சிஎஸ்சி தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன், அதாவது நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த ப்ரெஸ் நியூஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த அரியலூர் nic.in அப்படிங்கிற வெப்சைட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 14/8/2025 வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2ஆம் தளம், அதாவது 2nd ஃப்ளோரு, அரசு பல்துறை வளாகம், கவர்மெண்ட் மல்டி கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜெயங்கொண்டம் சாலை, அரியலூர். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதை டைரெக்டாகவும் அனுப்பலாம், இல்லை கொரியராகவும் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு ஒழுங்காக ஃபில் பண்ணாத அப்ளிகேஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்துட்டு இதுலேயே வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இருக்கிற டைமுக்குள்ளாரே வந்திருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட மெயின் நியூஸு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தான் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மென் அண்ட் விமன் பற்றியும் எதுவுமே சொல்லலை. ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஃபார்ம் தான் இருக்குது. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொரியர்லேயும் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவும் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் இருக்காது. இதில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி உங்களை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்குறோம். ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூஷனாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எது வருதோ அதெல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ.